ஸோ ஆக்சுவலாக சோலோ லெவலிங் அரேஸ்ன்ற ஒரு கேமில் நிறைய எஸ்எஸ்ஆர் வெப்பன்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நிறைய வெப்பன்ஸ் வச்சுருந்தாலும் எதை யூஸ் பண்ணுறது ப்ரைமரியான்னு தெரியாமல் டவுட்டில் இருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எந்த எஸ்எஸ்ஆர் வெப்பன் யூஸ் பண்ணலாம், ஸோ அதுவும் இல்லாமல் எல்லா எஸ்எஸ்ஆர் வெப்பன்ஸோட பவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். ஸோ ஹை எம் ஸ்பார்க், வெல்கம் டு ஸ்பார்க்கி பிளேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரே விஷயம் வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம சாஹன் முடிஞ்சதுக்கப்புறம் அலிஷா கேரக்டர் வந்து வரப்போகுது. ஸோ சாஹனுக்கு எந்த அளவு ஹைப் இருந்துச்சோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அலிஷாக்குமே இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டுனா என்கிட்ட ஸ்பெஷல் ட்ரா டோக்கன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லை. சீக்கிரமாக வந்து நிறைய ஃபார்ம் பண்ணுறேன், அதுக்கும் ஒரு வீடியோ வந்து நான் கண்டிப்பாக போடுறேன். அதுவும் இல்லாமல் என்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 ஜெம்ஸ் கிட்ட வந்து சேர்த்து வைக்க முடிஞ்சு. அதாவது இந்த எசன்ஸ் ஸ்டோன் இப்போதைக்கு 4500 இருக்குது. 500 செலவு பண்ணிட்டேன். ஸோ சீக்கிரமாக அந்த 500 திருப்பி வந்து பார்த்திங்கன்னா எடுத்துடலாம். ஸோ எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அலிஷா வந்து கிடச்சிட்டா நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து சேர்த்து வச்சுட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக கண்டென்ட்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய எஸ்எஸ்ஆர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஒரு 20 ட்ரா டிக்கெட்ஸ் வந்து கொடுத்தாங்க. அதை வச்சு ஸ்பின் பண்ணதில் எனக்கு வந்து ஏதோ ரொம்ப நாள் கழிச்சு லக்கு வந்து கிடச்சிச்சு. அதுவும் இல்லாமல் நிறைய வீடியோவில் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் எனக்கு வந்து இந்த ஸ்வாட் தேவைப்படுது, கிடைக்க மாட்டேங்குதுன்ட்டு. ஸோ ஏன் வந்து இந்த அளவுக்கு இந்த ஸ்வாடுக்கு ஹைப் பண்ணுறன்றதை இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் அப்படியே என்கிட்ட என்னென்ன இருக்குதுன்னு திருப்பி ஒரு வாட்டி வந்து பார்த்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நான் சொன்ன மாதிரி அந்த ப்ளம் வச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் ஒரு சில எஸ்ஆர்ஸ்லாம் வந்து வச்சுருக்கேன். ஸோ எஸ்ஆர் வெப்பன் வந்து உங்களுக்கு ரிசோர்ஸ்க்காக ரொம்ப தேவைப்படும். ஸோ அதனால தான் நானுமே வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கேன். ஸோ எஸ்ஆர் வந்து அதிகமாக சால்வேஜ் பண்ணுறாதீங்க. ஸோ தேவைப்படுற டைமில் இல்லாமல் போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. கரெக்டாக யூஸ் பண்ணுற டைமில் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து என்கிட்ட இந்த ஹண்டர்ஸ் வெப்பனுமே 4 இருக்குது. அப்புறம் நம்ம ஹீரோவோட வெப்பன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா 4 இருக்குது. ஸோ அதுவும் எஸ்எஸ்ஆரில் 4 இருக்குது ரெண்டுத்துலேயுமே. ஸோ அதுவும் இல்லாமல் ஆர்டிஃபேக்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக கிரைண்ட் பண்ணி எப்படியோ வந்து கொஞ்சம் செட்டு வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் நான் சர்வர்ஸ் பக்கமே வந்து போல், அதுக்கு போனால் டிப்ரெஷன் ஆயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது பக்கமே போல். ஸோ லைக் சர்வர்ஸ்குள்ளே போனால் எனக்கு இன்னுமே நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஈவன் லெஜெண்டரி கூட வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம ஃபஸ்ட்டு வெப்பனான மூன் ஷேடோக்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ இப்போ கேமில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன வெப்பன் தான் இந்த மூன் ஷேடோ. ஸோ மூன் ஷேடோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க் எலமெண்ட் வெப்பன் இது. ஸோ கிட்டத்தட்ட எல்லாத்தையோடவே வந்து பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்ன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அது வந்து டயர் ஆட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட மேக்ஸ் செட்டிங்ஸில் இதோட டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா 2500 வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ ஹெச்பி வந்து 3750 இருக்கு இல்லையா, இது வந்து என்னதுன்னா நம்ம சங்ஜின்வோட ஹெச்பியோட வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகிடும். இப்போ நம்ம ஜின்வுது 10,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10,000ஓட இது போய் ஜாயின் ஆகி 13,750 மாறிடும். ஸோ அதுவும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்பனுக்கு நிறைய அட்டாக்ஸ் வந்து இருக்குது. அதில் ஃபுல் மூனு, அதுக்கப்புறமா லூனார் எக்லிப்ஸ், இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் வந்து இருக்கும். ஸோ இந்த லூனார் எக்லிப்ஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் டேமேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதுவும் இல்லாமல் டார்க் டேமேஜ் இருக்குல்லையா, அதாவது இந்த எலமெண்டல் டேமேஜ், ஸோ அதையுமே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணும். உங்ககிட்ட வந்து இப்போது ப்ளம்மும் இருக்குது இதுவும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே மேட்ச்சில். ஸோ உங்களால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்தோட அட்வான்டேஜுமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ இதோட அட்வான்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து ஃபுல் மூன் அண்ட் லூனார் எக்லிப்ஸ் இருக்கு இல்லையா, இதோட எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணுவாங்களாம். ஸோ அதாவது இன்னுமே கொஞ்சம் பெட்டராக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் யூஸ் பண்ணும்போது. இதோட டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபினைட், அதாவது 3 வாட்டி வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இதுக்கு வந்து ஸ்டாக்டான டைம் கிடையாது. ஸோ இன்ஃபினைட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறமா செகண்டு லூனார் எக்லிப்ஸ். ஸோ இந்த அட்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டேமேஜ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக 15% வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்களாம். அதுவும் இல்லாமல் உங்களோட டார்க் டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா 15% இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 30% வந்து பார்த்திங்கன்னா இதிலே இன்க்ரீஸ் ஆகிடுது. ஸோ இதோட டியூரேஷன் வெறும் 3 செகண்ட் தான். 30% ஆஃப் டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா 3 செகண்டில் உங்களால் கொடுக்க முடியும். ஸோ அதனால் அந்த மாதிரி இந்த முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த வெப்பன் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் இன்னொரு விஷயம் வந்து இருக்குது, டிமானிக் ப்ளம்ஸ் வாடுது. ஸோ அது நான் கரெக்டாக அந்த வெப்பன் வரும்போது நான் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம செகண்ட் அட்வான்ஸ்மெண்ட் வந்து போயிடுவோம். ஸோ இது என்னென்னு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டார்க் டேமேஜ் இருக்கு இல்லையா, அதை வந்து 10% இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுமா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். மோஸ்ட்டாக நிறைய வெப்பன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எலமெண்டல் இன்க்ரீஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ தேர்ட் அட்வான்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேடோ ஸ்டெப் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம ஜின்வோட எக்ஸ்ட்ரீம் எவாஷன், அதுக்கப்புறமா ஷேடோ ஸ்டெப், அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேடோ ஸ்டெப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து இந்த லூனார் எக்லிப்ஸ் யூஸ் பண்ணுறதும் அந்த ஃபுல் மூன் யூஸ் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா 1 செகண்ட் இன்க்ரீஸ் பண்ணி. ஸோ ஃபுல் அட்வான்ஸ்மெண்ட்டில் உங்களோட யூசர் டேமேஜ் 15% இன்க்ரீஸ் பண்ணும். அதுவும் இல்லாமல் இந்த மூன் க்ளோ ஷைனிங் இந்த டார்க் இருக்கு இல்லையா, இந்த அட்டாக்கோட கூல் டவுன் டைமை வந்து டிக்ரீஸ் பண்ணும். ஸோ உங்களுக்கு மோஸ்ட்டாக வெப்பன்ஸில் தேவையானதே வந்து பார்த்திங்கன்னா அந்த கூல் டவுன் டிக்ரீஸிங் அந்த எஃபெக்ட் தான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமா அட்வான்ஸ்மெண்ட் பண்ணி உங்களுக்கு இன்னொரு சில ஸ்டார்ஸ் வந்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா, அதாவது அட்வான்ஸ்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு அட்வான்ஸ்மெண்ட் இருக்கும் 1 2 3 4 5. ஸோ அந்த மாதிரி அட்வான்ஸ்மெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு அட்வான்ஸ்மெண்ட்க்கும் உங்களுக்கு யூசர் அட்டாக் டிஃபென்ஸ் ஹெச்பி வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் 3%. அதாவது
இதுலேருந்து உங்களுக்கு 15% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆக மொத்தத்தில் இந்த வெப்பனோட ஃபுல் டீட்டெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வெப்பனை நான் எங்கே வைப்பேன்னு பார்த்தீங்கன்னா 3rd பிளேஸில் வந்து வைப்பேன். ஸோ இப்போ வந்து நம்ம டிமானிக் ப்ளம் ஸ்வாட் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிமானிக் ப்ளம் ஸ்வாட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒழுங்காகவே யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இது வந்து நீங்கள் நார்மலாக அந்த ஷிஃப்ட் அட்டாக் யூஸ் பண்ணுறீங்களா, அது அப்படி வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ டேஷ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஒரு டேஷ் பண்ணிட்டு அந்த அட்டாக் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ஃபுல் ப்ளூமுன்ற ஒரு எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து ப்ராப்பரான டேமேஜ் வந்து டீல் பண்ணும். ஸோ அதனால அந்த முட்டாள்தனத்தை பண்ணுறாதீங்க. நானும் இதை தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு ரீசெண்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு. ஸோ அதனால் இந்த விஷயத்தை மட்டும் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த எஃபெக்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான டேமேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு கேமில் அட்டாக்கை விட கிரிட்டிக்கல் ரேட்டு இருக்கு இல்லையா, அந்த டேமேஜ் ரொம்ப முக்கியமான ஒரு. ஸோ இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கிரிட்டிக்கல் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட உங்களோட சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கான டைமை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து கொடுக்கும். ஸோ அதனால தான் வந்து கிரிட் ரேட்டை வந்து சொல்லுவோம். நிறைய கேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட் ரேட்டுன்ற ஒரு வேர்டை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த ஃபுல் ப்ளூம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளம் ஸ்வாடோட யூஸ் இருக்கு இல்லையா, அதோட ஸ்பீடு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இதோட டியூரேஷன் 8 செகண்ட் தான். யூஸரோட கிரிட்டிக்கல் ரேட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணும். அட்டாக்கையுமே வந்து பார்த்தீங்கன்னா 4% இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதோட அட்வான்டேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்வான்ஸ்மெண்ட்டில் இருக்க அட்வான்டேஜ் வந்து இந்த ஆம்ப்ளிஃபைங் ட்ரா. ஸோ இந்த ஆம்ப்ளிஃபைங் ட்ரானா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா அவங்களோட இந்த யூஸரோட கிரிட்டிக்கல் ரேட் வந்து அட்டாக் பண்ணுறோம் இல்லையா, அதை வந்து படுறதுக்கான சான்ஸை வந்து 32% வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதுவும் இல்லாமல் ஸ்கில் டேமேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா 32% வந்து இன்க்ரீஸ் பண்ணும் 3 செகண்ட். அதுவும் இல்லாமல் கிரிட்டிக்கல் ஹிட் ரேட் டேமேஜ் இருக்குல்ல, அதையுமே 32% வந்து இன்க்ரீஸ் பண்ணுமா. ஸோ 4th அட்வான்ஸ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ளம் ஃப்ளவரோட அந்த ஷிஃப்ட் அட்டாக் இருக்கு இல்லையா, ஸோ அந்த அட்டாக்கோட கூல் டவுன் டைமிங்கை 20% வந்து டிக்ரீஸ் பண்ணும். ஸோ 5th அட்வான்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ளம் ஃப்ளவர் எஃபெக்டில் வந்து அந்த டேமேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணும். ஸோ இவ்வளோ தாங்க இந்த ஃபர்ஸ்ட் 2 வெப்பன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டீமான் கிங் லாங் ஸ்வாடுக்கு வந்து போயிடும். இது வந்து என்கிட்ட 90 லெவலில் அட்வான்ஸ்மெண்ட் 1ஓட வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். அதாவது A1 வச்சுருக்கேன். ஸோ இதோட மெயின் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்னிங். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அல்டிமேட் அட்டாக் இருக்கு இல்லையா, லைட்னிங், இதுதான் வந்து சொல்கிறேன். ஸோ யூஸ் பண்ணி உங்களால் ஈஸியாக வந்து கவுண்டர் அட்டாக் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த வெப்பனே வந்து பேர் போனது இந்த கவுண்டர் அட்டாக்காக தான். ஸோ நானுமே அதுக்காக தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுவும் இல்லாமல் இது வந்து யூஸரை சுற்றி ஒரு ஷீல்டு வந்து க்ரியேட் பண்ணும். அது வந்து உங்களோட யூஸரோட மேக்ஸ் ஹெச்பியோட 20% வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குமா. ஸோ இதோட டியூரேஷன் வந்து 3 செகண்ட். அதுவும் இல்லாமல் இந்த வெப்பன் யூஸ் பண்ணி உங்களால் ஸ்டன்னுன்ற ஒரு அட்டாக் வந்து கொடுக்க முடியும். ஸோ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டார்கெட்டை ஒரு 3 செகண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணுற மாதிரி ஆக்கி விட்ரும். ஸோ அதனால் அந்த வெப்பனோட இந்த அட்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதோட அட்வான்ஸ்மெண்ட் 1, அதாவது இப்போதைக்கு நான் வச்சிருக்க ஸ்டேஜ். ஸோ இது வந்து ஸ்ட்ரோக் ஆஃப் லைட்டிங்கிற ஒரு எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ணும். இதை வந்து நம்ம பிளேயர் இருக்கான் இல்லையா, அவன் வந்து சூஸ் பண்ணுற அந்த டார்கெட்டுக்கு நம்ம கொடுக்குற அந்த 5 ஸ்லாஷஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக் ஆஃப் லைட்டிங்கிற அந்த எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்பனுக்கு இந்த அட்டாக் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ செகண்ட் அட்வான்ஸ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வின் டேமேஜ், அதாவது இந்த எலமெண்டலோட டேமேஜ் இருக்கு இல்லையா, அந்த வின் டேமேஜ் அதை வந்து 10% வந்து இன்க்ரீஸ் பண்ணுமா. ஸோ 3rd அட்வான்ஸ்மெண்ட்டில் வந்து இந்த யூஸர் வந்து லைட்னிங் அட்டாக் வந்து யூஸ் பண்ணும்போது ஸோ யூஸரோட அட்டாக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ 4th அட்வான்ஸ்மெண்ட் வந்து லைட்னிங் அட்டாக் இருக்கு இல்லையா, அதோட டிக்ரீஸ் அந்த கூல் டவுன் டைம் வந்து டிக்ரீஸ் பண்ணுவோம் 20%. ஸோ 5th, ஸோ லாஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இதெல்லாம் இல்லை. ஸோ இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மீதி இருக்க அட்டாக்ஸ்லாம் வந்து என்ஹான்ஸ் பண்ணிவிடும். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் அந்த கூல் டவுனுக்காகவும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம 30 ஸ்க்ரூமருக்கு வந்து போகலாம். ஸோ இது வந்து என்னோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபேவரட் பண்ணே நான் வந்து சொல்லுவேன். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் 1 வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட்டில் எனக்கு கோல்ட் ஐஸ்ன்ற ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஃப்ரீஸ் பண்ணி டேமேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருமா, கிட்டத்தட்ட ஒரு 10%. ஸோ டியூரேஷன் வந்து 4 செகண்ட்ஸ் தான். ஏன்னா அது ஃப்ரீஸ் பண்ணுற டைமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் அந்த டீபெரேஷன்ன்ற ஒரு எஃபெக்டிவே வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி விட்ரும். ஸோ இது வந்து எலமெண்டல் வீக்னஸ் இருக்க அந்த பாஸ்க்கு வந்து 24% வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்ரும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்குமே எப்பயும் எல்லாத்துக்கும் இருக்க மாதிரி அதே இதுதான். ஸோ கூல் டவுன் டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணும், டிக்ரீஸ் பண்ணும். மீதி இருக்க அந்த டைம்ஸ் அந்த அட்டாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 15% வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வல்கன் ஸ்டேஜ். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் அட்வான்ஸ்மெண்ட் 1 வந்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஃபயர் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன், இதுதான் வந்து மெயின் அட்டாக். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும், அதுக்கு ஷீல்டுன்ற ஒரு எஃபெக்ட். ஸோ இது வந்து உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து நிறைய வாட்டி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்கு, நான் நிறைய வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்பனோட மெயின் அந்த ஷீல்டே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுன்னா, வல்கன்ன்ற ஒரு பாஸ் இருப்பாங்க 13th ஃப்ளோரில், அந்த பாஸோட பிளெஸிங்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்பனே. ஸோ நீங்கள் இந்த வெப்பன் யூஸ் பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் உங்களுக்கு வந்து ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஷீல்டு வந்து கிரியேட்
ஆக்டிவேட் ஆகும். ஸோ என்ன தான் எனிமி அட்டாக் பண்ணாலுமே உங்களுக்கு எதுவுமே ஆகாது. ஸோ இந்த ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ணும்போது ரேஜ்ன்ற ஒரு ஸ்கில்லுமே வந்து எஃபெக்ட்டுமே ஆக்ட் ஆகும். ஸோ இது வந்து யூசரோட அட்டாக் 12%, அட்டாக் ஸ்பீடை 6% வந்து இன்க்ரீஸ் பண்ணும். டைமிங் வந்து 12 செகண்ட்ஸ். ஸோ அதுவும் இல்லாமல் மீதி இருக்கிறதும் அதே மாதிரி கூல் டவுன் வந்து 20% வந்து டிக்ரீஸ் பண்ணும். ஸோ அந்த ஷீல்டு எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அந்த டிஸ்ட்ரக்ஷன் பவர் இல்லையா, அதோடதுமே வந்து பார்த்திங்கன்னா அட்டாக்காக 40% இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ நம்ம வந்து இந்த கோடெக்ஸ்க்கே வந்து திரும்பி போவோம். என்கிட்ட ஒரு வெப்பன் இல்லை. ஸோ அதையுமே வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ பண்ணோம் இல்லையா, அதுக்காக. ஸோ இந்த ஹன்ச்மேனோட அந்த லைட் வெப்பன் இருக்குல்ல, இதுதான். ஸோ இந்த வெப்பன் வந்து பார்த்திங்கன்னா ரேராக தான் வச்சுருப்பாங்க. பட் நிறைய பேர் நான் இப்போதைக்கு வந்து பார்த்துருக்கேன். ஸோ இந்த வெப்பனோட மெயின் அட்டாக் இந்த ஜட்ஜ்மெண்ட் டைம். இது வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோர் அட்டாக் வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது இது வந்து இன்னுமே கொஞ்சம் பவர்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ முக்கியமாக நான் எப்போயும் அந்த ஸ்கில்ஸை வந்து உங்களுக்கு எப்போயுமே லெவலப் பண்ண சொல்லுவேன். ஸோ அதுவும் இல்லாமல் இது வந்து டேமேஜ் இருக்குல்லையா, அது வந்து 50% வந்து ஒரு பர்டிகுலர் டைமுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுமா. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோர் அட்டாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது மெயினாக கோர் அட்டாக் பேஸ் பண்ணது தான். ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட்டில் சண்டர்ன்ற ஒரு எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆம்ப்ளிஃபை பண்ணும். அதாவது சண்டர்ன்ற எஃபெக்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஸோ அது வந்து என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்க எனிமிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளிக்ட் ஆகி அதை வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணும் டேமேஜை. ஸோ பிரேக் எஃபெக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 25% வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ உங்களோட டேமேஜ் டேக்கனுமே வந்து பார்த்திங்கன்னா 8% வந்து இன்க்ரீஸ் பண்ணுமா. செகண்ட் அட்வான்ஸ்மெண்ட்டில் எப்பயும் சொல்கிற மாதிரி அந்த அட்டாக் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, கூல்டவுன் டைம் வந்து டிக்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து ஷேடோ சைட். ஸோ ஷேடோ சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மோஸ்ட்டாக எல்லாருமே வச்சுருக்கிறது. ஸோ இந்த வெப்பனில் எசன்ஸ் ஹார்வெஸ்ட்ன்றது தான் அந்த மெயின் ஸ்கில்லு. ஸோ அந்த ஸ்கில்லை வந்து பார்த்திங்கன்னா நல்லா டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட்டில் உங்களுக்கு அந்த யூசரோட கிரிட்டிக்கல் ஹிட் ரேட்டை வந்து 25% வந்து ஒரு பர்டிகுலர் டைமுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக நிறைய F2P பிளேயர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போதைக்கு என்கிட்ட இல்லை, நான் வந்து சால்வேஜ் பண்ணிட்டேன் தேவையில்லாமல். ஸோ இப்போ வந்து செகண்ட் அட்வான்ஸ்மெண்ட்டில் டார்க் டேமேஜ் வந்து 10% இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கப்புறமா யூசர் ஹெச்பியை வந்து 60 கீழே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 0.4% வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ கடைசியாக கூல் டவுன் டைம் எல்லாத்துலேயும் வர மாதிரி. ஸோ அவ்வளோதான் இந்த ஷேடோ சைத்துமே. ஸோ ஷேடோ சைத்தை வச்சுருக்கிறதுமே பெஸ்ட்டு தான். ஸோ இப்போது என்னோட அந்த ரேட்டிங் வந்து கொடுத்துட்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வெப்பன் வந்து நான் எதை சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளம் ஸ்வாடும் ப்ளஸ் இந்த டீமன் கிங் லாங் ஸ்வாட். ஸோ செகண்ட் இடத்துல நீங்கள் வந்து தாராளமாக தெட்டிஸ் கிரிமர் வச்சுக்கலாம். தேர்ட் இடத்துல ஷேடோ சைத் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து என்னோட ப்ரியாரிட்டி. ஸோ இப்போ நான் வந்து சாப்டர் 17 இருக்கேன். ஸோ சாப்டர் 17 மோஸ்ட்டாக நான் 52 53 இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். ஸோ இது வந்து ரொம்ப சீக்கிரம்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து லைக் லெவல் அதிகமானதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டேஜுக்கு வராங்க. நான் வந்து சீக்கிரமாக முடிச்சதுனால இங்கே வந்துட்டேன். அதுவும் இப்போ மோஸ்ட்டாக நான் அந்த இக்ரிஸோட ஹார்ட் மோட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிகிட்டு இருக்கேன். ஸோ சீக்கிரமாக அதையுமே வந்து முடிச்சிடுவேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.